ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பால் கப்பாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை தமிழ்நாட்டில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண கிழங்கை நம்ம இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் போட்டு அந்த கிழங்கு முங்க தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பு சேர்த்து அதை மூடி போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 2 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு நான் இன்னொரு பேனில் மாற்றிக்கிறேன். ஒரு சில கிழங்கு நல்லா வேகாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இப்போ இது 3யுமே மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ அந்த க்ரஷ் பண்ண மசாலாவை நம்ம இந்த கிழங்குல போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதை அடுப்பில் வச்சு கெட்டி ஆகிறது வரைக்கும் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தாளிச்சுக்கணும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கிழங்குல ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம இறக்கும்போது இருந்ததை விட இன்னும் திக்காக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் கப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.